ஏமனின் எண்ணெய் துறைமுகத்தில் அமெரிக்கா கடும் தாக்குதல். 2024 சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து. இந்தியாவுடனான நில இணைப்பு திட்டத்தை நிராகரித்த இலங்கை. 44 மனித உண்ணி மூலம் பரவும் நோய், தேசிய தொற்று நோய் மையம் எச்சரிக்கை. கனமழையால் 157 மாவட்டங்களில் அவசரகால நிலையை மேலும் 30 நாட்களுக்கு நீடிப்பதாக பெருவியன் அரசாங்கம் அறிவிப்பு. கூகுள் சட்டவிரோதமாக டிஜிட்டல் விளம்பர சந்தையை ஏகபோகமாக்கின்றது, அமெரிக்க நீதிபதி தீர்ப்பு. இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமனின் ராசிசா துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு ஹமாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதில் குறைந்தது 38 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது ஒரு முழுமையான போர்க்குற்றம் என்று ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ஏமன் மக்களுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பு காசா பகுதியில் எங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அழிப்பு போரின் நீட்சியாகும் என்று பாலஸ்தீன குழு டெலிகிராமில் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளது. சகோதர ஜேமன் மக்களுடன் ஹமாஸ் தனது முழு ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது. இஸ்ரேலிய இனப்படுகொலையில் பாலஸ்தீனியர்களை ஆதரித்ததற்காக ஏமனின் மக்கள் விலை செலுத்துகின்றார்கள் என்று கூறிய ஹமாஸ், ஏமனில் அப்பட்டமான ஆக்கிரமிப்பு குறித்து சர்வதேச மௌனத்தை கண்டித்தது. இந்த நிலையில் ஏமனின் தெற்கு மாகாணமான அல்-ஹுடைதாவில் உள்ள டிராசிசா எண்ணெய் துறைமுகத்தில் அமெரிக்க விமான தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளதாகவும் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஹவுதி சுகாதார அமைச்சகத்தின் அல்-ஹுடைதா இயக்குநரகம் என்று தெரிவித்துள்ளது. முதற்கட்ட தரவுகளின்படி ராசிசா எண்ணெய் நிலையத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் விளைவாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. 80 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி அல் மாசீரா ஒளிபரப்பாளர் தெரிவித்தார். இறந்த மற்றும் காயமடைந்தவர்களின் பெரும்பாலானோர் துறைமுக ஊழியர்கள் மற்றும் துறைமுக அமைப்புகளின் ஊழியர்கள் என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. அல்-ஹுடைதா அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்கா துறைமுகத்தில் குறைந்தது 14 தாக்குதல்களை நடத்தியது. நேற்றைய தினம் அமெரிக்க மத்திய கட்டளை அமெரிக்க ராணுவம் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள டிராசிசா எரிபொருள் துறைமுகத்தை அளித்ததாக கூறியது. மார்ச் மாத இறுதியில் இருந்து அமெரிக்காவில் உள்ள 160 கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக அமைப்புகளில் குறைந்தது 1024 சர்வதேச மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது அவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா முழுவதிலும் உள்ள வளாகங்களில் பாலஸ்தீன ஆதரவு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் குடிமக்கள் அல்லாதவர்களை நாடு கடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வாதிட்டுள்ளது. ஆனால் பெரும்பாலான விசா ரத்துகளில் இலக்கு வைக்கப்பட்ட மாணவர்கள் போராட்டங்களில் பங்கு வகித்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று கல்லூரிகள் கூறுகின்றன என்று AP அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தங்கள் வளாகங்களுக்கு அனுப்பிய செய்திகளில் விசா மற்றும் குடியிருப்பு நிலையை நிறுவனத்திற்கு என்ன வழிவகுத்தது என்பது குறித்து மத்திய அரசிடம் பதில்களை கேட்பதாக கல்லூரிகள் தெரிவித்துள்ளன. இவை முன்னோடி இல்லாத காலங்கள், ஜனநாயக சமுதாயத்தில் வாழ்வதற்கான நமது இயல்பான வழிகாட்டும் கொள்கைகள் சவால்கள் செய்யப்படுகின்றன என்று மாசசூசெட் பாஸ்டன் பல்கலைக்கழக வேந்தர் மார்செலோ சுவாரஸ் ஒரோஸ்கோ குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் திறந்தவெளி டிஜிட்டல் விளம்பர சந்தைகளை ஏகபோகமாக்குவதன் மூலம் கூகுள் நம்பிக்கைக்கு எதிரான சட்டத்தை மீறியதாக அமெரிக்க கூட்டாட்சி நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்தார். இது அதன் நம்பிக்கைக்கு எதிரான வழக்கில் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு மற்றொரு பெரிய பின்னடைவை குறிக்கின்றது. வர்ஜீனியாவின் கிழக்கு மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றத்தின்படி நிறுவனம் கூகுளின் வெளியீட்டு வாடிக்கையாளர்கள் போட்டி செயல்முறை மற்றும் இறுதியில் திறந்த வலையில் தகவல்களை பயன்படுத்தும் நுகர்வோருக்கு தீங்கி விளைவித்தது. டிஜிட்டல் பொது சதுக்கத்தை கூகுள் ஏகபோகமாக்குவது தடுக்கும் போராட்டத்தில் இது ஒரு முக்கிய வெற்றியாகும் என்று அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பமிலா போண்டி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நீதித்துறையின் நம்பிக்கைக்கு எதிரான பிரிவின் உதவி அட்டர்னி ஜெனரல் அபிகேல் ஸ்டேட்டர் கூகுளின் சட்டவிரோத ஆதிக்கம் அமெரிக்க குரல்களை தணிக்கை செய்யவும் தளத்தை குறைக்கவும் அனுமதிக்கிறது என்று கூறினார். அதே நேரத்தில் கூகுள் அதன் சட்டவிரோத நடத்தையை வெளிப்படுத்தும் தகவல்களை அழித்து மறைத்தது என்று குறிப்பிட்டார். இன்றைய கருத்து கூகுள் ஆன்லைன் விளம்பரத்தையும் பெருகிய முறையில் இணையத்தையும் கட்டுப்படுத்துவதை உறுதிப்படுத்துகின்றது என்று உதவி அட்டர்னி ஜெனரல் கூறினார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக கூகுள் தெரிவித்துள்ளது. கூகுளின் ஒழுங்குமுறை விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் லியான் முல்ஹோலண்ட் வெளியீட்டாளர்களுக்கு பல தேர்வுகள் உள்ளன என்றும் அதன் விளம்பர தொழில்நுட்ப கருவிகள் எளிமையானவை, மலிவு விலை மற்றும் பயனுள்ளவை என்பதால் அவர்கள் கூகுளை தேர்வு
தேர்வு செய்கின்றார்கள் என்றும் வாதிட்டார். கூகுள் சட்டவிரோத ஏகபோக நடைமுறையில் ஈடுபட்டதாக அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றம் தீர்ப்பளிப்பது இது இரண்டாவது முறையாகும். ஆகஸ்ட் 2024 வாஷிங்டன் டிசியில் உள்ள கொலம்பியா மாவட்டத்திற்கான அமெரிக்க மாவட்ட நீதிமன்றம் கூகுள் ஆன்லைன் தேடல் சந்தையை சட்டவிரோதமாக ஏகபோகமாக கொண்டதாக தீர்ப்பளித்தது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து மங்கோலியாவில் குறைந்தது 44 மனித உண்ணி மூலம் பரவும் நோய்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய தொற்று நோய்கள் மையம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. தற்போது பாதிக்கப்பட்டவர்களில் 5 பேர் நாட்டின் தேசிய தொற்று நோய் மையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று NCCD ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வசந்த காலத்தில் மங்கோலியாவில் உண்ணி மூலம் பரவும் நோய்கள் அதிகரித்து வருவதாக அது தெரிவித்துள்ளது. உண்ணி மூலம் பரவும் என்செபாலிடிஸ் வைரஸ் என்பது மனிதர்களுக்கு கடுமையான மூளை அழற்சியை ஏற்படுத்தும் ஒரு விலங்கு நோயாகும். மேலும் இது பாதிக்கப்பட்ட உண்ணி கடித்தால் பரவுகிறது. பொதுவான சிக்னல்கள் காய்ச்சல், சோர்வு, தலைவலி, குமட்டல் ஆகியவை அடங்கும். மேலும் மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும். கனமழை காரணமாக 20 துறைகளை சேர்ந்த 157 மாவட்டங்களில் அவசரகால நிலையை மேலும் 30 நாட்களுக்கு நீடிப்பதாக பெருவியன் அரசாங்கம் நேற்றைய தினம் அறிவித்தது. அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எல் பெருவானோவில் வெளியிடப்பட்ட ஒரு ஆணையின்படி இந்த நடவடிக்கை ஏப்ரல் 22 முதல் அமேசானஸ், அன்காஷ் மற்றும் பிற பிராந்தியங்களில் உள்ள நகரங்களில் பொருந்தும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனமழைக்கு பதிலளிக்கும் வகையில் உடனடி மற்றும் தேவையான அவசர நடவடிக்கைகள் மற்றும் நடவடிக்கைகளை தொடர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முக்கியமாக வீட்டுத் தேர்வுகளை செயல்படுத்துதல் மற்றும் குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகளை மறுசீரமைப்பது தொடர்பாக நிலுவையில் உள்ள நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று ஆணையில் கூறப்பட்டுள்ளது. தேசிய சிவில் பாதுகாப்பு நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி 5430 அவசர நிலைகள் ஏற்பட்டன. அவற்றில் 3500க்கும் மேற்பட்டவை டிசம்பர் 2024 முதல் மார்ச் 2025 வரையிலான கடுமையான மழையுடன் தொடர்பு உடையவை. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் உட்பட இதுவரை பதிவான அவசர நிலைகள் 1,87,486 பேரை பாதித்துள்ளன. கனமழை காரணமாக மொத்தம் 91 பேர் இறந்துள்ளனர் மற்றும் 14 பேர் காணாமல் போயுள்ளனர். இரு நாடுகளையும் சாலை மற்றும் ரயில் பாலம் வழியாக இணைக்கும் நில இணைப்பு திட்டத்தை நிர்மாணிப்பதற்கான இந்தியாவின் முன்மொழிவை இலங்கை நிராகரித்துள்ளது. மேலும் நில இணைப்புக்கு இன்னும் தயாராகவில்லை என்று ஒரு ஊடக அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் கொழும்பில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் சந்தித்த போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த முன்மொழிவை எழுப்பியதாக செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பரில் அதிபர் திசாநாயக்கவின் வருகையின் போது புதுதில்லி குறிப்பிட்ட இந்த முன்மொழிவு சாத்தியமற்றது என்று கருதி நிராகரிக்கப்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் நடந்து அவர்களின் சமீபத்திய சந்திப்பின் போது இந்த பிரச்சினை விவாதங்களின் ஒரு பகுதியாக இல்லை என்று நாளிதழ் தெரிவித்துள்ளது. இருப்பினும் சமீபத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான நில இணைப்பின் முக்கியத்துவத்தையும் அது கொண்டு வரக்கூடிய பல நன்மைகளையும் குறிப்பிட்டார். இரு நாடுகளையும் இணைக்கும் ஒரு நிலப்பாலம் முதலில் 2002 தொடக்கம் 2024 ஆண்டு அப்போதைய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்தின் போது விவாதிக்கப்பட்டது. 2023 ஆண்டு ஜனாதிபதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே புதுதில்லிக்கு விஜயம் செய்த போது அவர் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் நில இணைப்பு திட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு பிறகு இலங்கையிலிருந்து இந்திய விமானப்படை ஹெலிகாப்டரில் புறப்பட்ட பிரதமர் மோடி பண்டைய காலங்களில் இலங்கையையும் இந்தியாவையும் இணைத்த ராமர் சேதுவை பார்வையிட்டார். இலங்கைக்கு அணிவகுத்து சென்றபோது ராமரின் படையால் கட்டப்பட்டதாக கூறப்படும் பழங்கால நிலப்பாலம் அதன் புவியியல், வரலாற்று மற்றும் புராண முக்கியத்துவத்திற்காக இந்தியாவிலும் இலங்கையிலும் கொண்டாடப்படுகின்றது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.